ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. அப்பொழுது சாலமோன், காரூரிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரே வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி, ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றான். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் தம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நம் நன்றிகளை ஏறெடுப்போம். வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் இந்த 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் வெளிப்படுகிறது. குறிப்பாக தாவீதையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதுதான். தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாவீது. அன்பானவர்களே, தாவீது இந்த ஒரு உன்னதமான நிலைக்கு கடந்து வருவார் என்று தன் வாழ்க்கையிலே தாவீது நினைத்திருக்க மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக ஆயத்தப்படுகின்ற நிலைகளிலே காணப்பட்டது. அது அவருடைய சுய முயற்சி அல்ல, ஆண்டவர் அவரை கொண்டு செய்யும்படியாக நினைத்த காரியம். கறவல் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து தெரிந்தேன் என்று சொல்கின்ற தாவீது தன் வாழ்க்கையை காடுகளுக்குள்ளே கடந்தவர். ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரியணையிலே உட்கார வைத்து ஆண்டவர் இந்த தாவீதை கொண்டு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக ஆயத்தப்பட்டதை பார்க்க முடிகிறது. எல்லா ஆயத்த பணிகளையும் செய்தது தாவீது தான். இடத்தை தெரிவு செய்ததோ அது மட்டுமல்ல, மற்றும் அதற்கான பொருட்களை சவதரித்ததோ தாவீது தான் எல்லாவற்றையும் செய்தார் என்பதை பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இவ்விதமாக தாவீதை கொண்டு செய்யாதபடி அவருடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோனை கொண்டு செய்வதாக வாக்கு கொடுத்தார். ஏனென்றால் திருமறை சொல்லுறது, உன்னுடைய கரங்கள் இரத்த கரை படிந்திருக்கிறது, நீ அநேக யுத்தங்களை செய்திருக்கிறாய், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விற்காக யுத்தங்களை செய்தாய், ஆகவே உன் கரம் இரத்தக்கரை படிந்திருக்கிறது, ஆகவே உனக்கு அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான வாய்ப்பில்லை, உன் கர்ப்ப பிறப்பை கட்டுவான் என்று சொன்னான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்று அங்கு 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்க முடிகிறது. ஆகவே ஒரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமல்
ஆனால் ஒரு மனிதனாக ஒரு ஜனமாக இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன். ஆகவே அவ்விதமாக தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பது பார்க்க முடிகிறது. தாவீதும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்க முடியும். ஆக கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற நிலையிலே அவர் காணப்பட்டார். அன்பானவர்களே, இவ்விதமாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவருடைய ஆலயத்தை சாலமோன் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்தார். பிரதிஷ்டை செய்ததை பார்க்க முடிகிறது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கிற விண்ணப்பத்தை நாம் பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். என் தகப்பனாய் தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆண்டவருடைய கரத்தினால், உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினார் என்று அவ்விதமாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவர் என் ஜனமாக இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளின் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமல் தாவீதை தெரிந்து கொண்டேன். அப்படியானால் ஆண்டவர் ஜனங்களோடு வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம், தெரிந்து கொண்ட ஒரு காரியம். அங்கு சங்கீதம் 132 வாசித்தோம். இது 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஆகவே இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன், அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன் என்று அவ்விதமாக கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்க முடியும். அப்படியானால் ஆண்டவருடைய ஆலயம் ஏழைகளை திருப்திப்படுத்துவது, ஆண்டவருடைய ஆலயம் அங்குள்ள ஜனங்களை ஆசீர்வதிப்பது என்பதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பூமியிலே கர்த்தர் வாசம் செய்யும்படியாக தாம் போட்ட கூடாரம் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். திருமறை சொல்லுகிறது, சங்கீதம் 78ஆம் சங்கீதத்திலே 60ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவிலுள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி, அவ்விதமாக அங்கு ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து பார்க்கும் பொழுது சீலோவம் ஆலயமாக இருக்கலாம், இந்த எருசலேம் தேவாலயமாக இருக்கலாம், ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு வாசஸ்தலம்தான் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆலயத்திலே ஏழைகளை திருப்திப்படுத்துகிறார். இந்த ஆலயத்திலே ஆண்டவர் என்னாலும் வீற்றிருக்கிறவர். இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, நீங்களும் நானும் நடமாடும் ஒரு ஆலயம். நம்முடைய ஆலயத்திலும் நம் சரீரமாகிய ஆலயத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அது நம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்காக நாம் வாழவும் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.